குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்புல சேத்தாப்புல உள்ள பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும், ஆண்களுக்கு சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது. ஜூலை மாசம் 29ஆம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் கால புருஷனுக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம். நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் 29ஆம் தேதி வரை எங்க இருக்கிறாரு? சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும்? அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய சாரத்துல போறார். அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த 12 ராசிக்கும். கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். அது இல்லாம இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும் தெரியுமா கடகராசி கிட்ட. இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாதுங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரன். இப்ப நம்ம ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம்னா அந்த வேலையை எப்படா போயிட்டு நம்ம சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் கடகத்திட்ட அதிகமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், நல்ல பேர் எடுத்திருப்பாங்க. ஒண்ணும் இல்லை, இவங்கள்ட்ட ஒரு வேலையை ஒப்படைங்களே அதை இறங்கி சூப்பரா செய்வாங்க. என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்ககிட்ட உள்ள வீக்னஸ் என்ன தெரியுமா? உணர்ச்சி வசப்படைய குணம் அதிகமா இருக்கும், கற்பனை நிறைய இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரை மாறக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாசம் 29ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு? எப்படி? ஜூலை மாசம் 29ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றம் இருக்க போகுது அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது. தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நல்லா இருக்காங்களா இதை பார்த்துக்கிட்டு எடுங்க. சூப்பரான ஒரு பலனா பார்க்கலாம். என்ன காரணம் தெரியுங்களா? செவ்வாய் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கால்கள்ல இந்த செவ்வாய் பகவான் போறார். அப்ப இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது 29ஆம் தேதிக்குள்ள? ஷார்ட்டா சொல்லணும் இதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடகராசிக்கு பாருங்க, உங்க ராசிலே செவ்வாய் நீசமா இருந்தாருங்க. இப்ப நீசத்துல இருந்து வெளியில வந்திருக்காரு. அவர் 29ஆம் தேதி வரை சிம்மத்துலதான் இருக்கிறார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வீடு, இடம், பூமி எல்லாமே செவ்வாய் தான். அடுத்து ஆசையை காட்டக்கூடிய சுக்கிரபான். ஷார்ட்டா சொல்லணும், ரொம்ப லாங்னா போல. ஷார்ட்னா இதான். இதுக்கெல்லாம் அதிபதி இவரா வர்றதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது? ஏன்னா தயவு செய்து இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு லக்னத்துக்கு நல்ல வரான்னு கெட்ட வர மட்டும் பார்த்துக்குங்க. நீங்க பிறந்த நேரத்தை வச்சு ஒருத்தருடைய விதியை தீர்மானம் பண்ணணும்னா பிறந்த நேரம் தான் முடிவு பண்ணும். உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல இருந்து இந்த கிரகம் நல்லா இருக்கு, இந்த தொழிலை பண்ணுங்க, இந்த வேலைக்கு போங்க, இப்படி பண்ணுங்க, இந்த பெண்ணை திருமணம் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வயசுல இது நடக்கும், இது நடக்காது, உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அப்ப தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா பலனுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இனிமே நடக்க போகக்கூடிய விஷயம் வேற. இந்த ரெண்டு கிரகத்துடைய வாழ்க்கை பயங்கரமா இருக்கும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது, தைரியம் இல்லாத மனிதனே கிடையாது, ஷார்ட்டா சொல்லணும்னா. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை இப்ப என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. இப்ப 9ஆம் பாக்கியத்துல சனி பகவான் போயிட்டாரு. என்ன 2ல கேது 8ல ராகு. இது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா செவ்வாயும் கேது இணைஞ்சிருக்குல்ல. அப்ப இதுக்கும் ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு
செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப சூப்பர். உங்களுக்கு ஃபுல்லாவே பாருங்க, இதுக்கு முன்னாடி பாருங்க, வருமானத்திலையும் பூர்வீக சொத்துலையும் பூர்வீக இடத்துலையும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கொடுக்கறதும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை தன்மையை தடை பண்றதும் கடன் பிரச்சனையும் நிறைய இருக்கு. செலவு வருமானமே அறவே நிக்கல தெரியுமா உங்களுக்கு. கண்டிப்பா நகையோ பணமோ பெருங்கொண்ட பணமோ ஏதாச்சும் ஒரு இழப்பை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு செலவு நீங்க கடுமையா பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணி பெருசா வச்சிருக்கீங்க. இந்த மாசத்துக்கு இவ்வளவுதான் வருமானம் தீட்டணும், இவ்வளவு நம்ம சமாளிச்செல்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா டபுள் மடங்கா செலவு வந்திருக்கும். கேட்டு பாருங்க, சும்மா கேளுங்க. செலவு வருமான குடும்பத்துல எப்படி இருந்துச்சு கேட்டு பாருங்க. கடகராசி ஆமான்னு தான் சொல்லுவாரு. இவர் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தடைப்பட்டிருக்கும். ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, ஏதாச்சும் சொத்து பிரச்சனையோ இட பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்திருப்பாரு. இந்த இடத்த வித்தா இவ்வளவு பணம் கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா எல்லாமே தாமதமாயிருக்கும். கொஞ்சம் எல்லாமே கடகராசியை பொறுத்தவரை ஒரு டவுன் ஆயிருக்கும் பாருங்க. வேலை கிடைக்கலாங்க நிறைய பேருக்கு. வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருக்கிறாங்க. வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க ஜனவரி மாசத்துல இருந்து. இல்ல வேலை பார்க்குற அதிகாரிட்ட எனக்கு பிரச்சனை இருக்கு, வெளிநாட்டு போக முடியல, வெளியூர் போகணும், இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏன்னா கடகராசி தான். நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கடகராசி தான். குரு சுக்கிரன் ஜோதிடர் டிவில. ஏன்னா இவ்வளவு தடையை பார்த்தாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க அஷ்டம சனி முடிஞ்சா திருமணம் நடக்கும்னு சொன்னாங்கன்னா திருமணம் ஏன் கைக்கூடி வரல, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். திருமணத்துல பிரச்சனைங்க. இது எல்லாமே சுலோவா தான் இருந்துச்சு. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் உங்க ராசி மேல இருந்தனால இவ்வளவு பிரச்சனை ஜனவரி மாசத்துல இருந்து, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, 29ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வருது. சுக்கிரபவன் 11ஆம் வீட்டு லாபஸ்தான அதிவிசாரத்துல செவ்வாய் பவன் நிக்கிறதால பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பாத்துங்க, நான் ஓப்பனா சொல்றேன். யார் ஜாத தசாபதி நல்லா இருக்கோ பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இடமோ பூமியோ ஏதோ சொத்தோ லாபமோ ஏதோ ஒரு பணமோ உங்களுக்கு கிடைக்க போகுது. பாத்துங்க, இது தசாபுத்தி நல்லா இருந்தாலும் இந்த சுக்கிரபவனும் செவ்வாயுடைய சாரத்துல சுக்கிரபவன் சாரத்துல செவ்வாய் போறதுனால கண்டிப்பா லாபத்தை பொருளாதாரத்துல பயங்கரமா பெருக்கி கொடுத்தவர். பாத்துக்குங்க, எப்படிப்பட்ட ஒரு உங்களுக்கு வழக்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருக்கட்டும் தனியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடும். பாத்துக்குங்க, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது. இட பிரச்சனை இருக்காது, பூமி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. பாத்துக்குங்க, நல்ல டைம் வேலை செய்யுது. சகோதர சகோதரி உள்ள மன வருத்தம் நீங்கிருங்க. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து உள்ள பிரச்சனை, அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இப்ப ரிசல்ட் கிடைச்சிருக்குமே உங்களுக்கு, கண்டிப்பா நல்லதா வந்திருக்கும். அரசாங்க வேலை எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி எழுதி நொந்து போயிட்டீங்க. இப்ப எழுதுங்க அரசாங்க எக்ஸாம். எப்பமா எழுதணும்? ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதிங்கன்னா அரசாங்க வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரும். வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலைக்காண்டி ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்க? ஏன்னா வேலை உத்தியோகத்துல தடை இல்லை. உங்களுக்கு நிறைய தடை இருந்துச்சு. என்ன காரணம் சொல்லுங்க? குரு செவ்வாயோட சாரத்துல போல செவ்வாய் உங்க ராசியில இருந்து ரொம்ப தடையை கொடுத்த வேலை உத்தியோகத்துல. இப்ப தடை இருக்காது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருக்காது. நிறைய எங்க எந்த பேங்க்லாலும் லோன் கேட்டு பாருங்க, லோன் சேங்ஷன் ஆகும். திருமணம் நிமிடம் நடக்கும். ஏன் திருமணம் நடக்கும்? திருமணத்து பாகம் யாரு? உங்களுக்கு சனி பகவான் தான் திருமணத்தை முடிவு பண்ணுவார். இதனால வரைக்கும் சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருந்து நல்ல பலன் கொடுக்கல. ஏன்னா செவ்வாய் நீசமான கால்கள் இருந்து வீடு கொடுத்தவர் மறைஞ்சு போயிருந்தார் 12ஆம் இடத்துல. இப்ப திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட கால்களை போறாரு. ராகு பாருங்க உங்களுக்கு 8ல இருக்கு. திடீர்னு திருமணம் வரும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே பாருங்க ஆவணி மாசத்துல பண்ணுவாங்க பாருங்க. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் பாருங்க. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்றக்கூடிய நபர்கள் தைரியமா இறங்கி பண்ணுங்க. இனிமே ஆல்ரெடி பண்ணணும் பிளான் வந்திருக்கும். இப்ப தொழில்ல மிகப்பெரிய லாபம் வர போகுதுங்க. சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருந்தா தொழில் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஜாதக தசாபதி இருந்தா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. லாபத்தை பெருக்கி கொடுக்க போறாரு. கமிஷன் வியாபாரம், ஃபர்ஸ்ட் டீச்சிங் லைன், வட்டி தொழில், நெருப்பு சம்மந்தோட வேலை, இரும்பு சம்மந்தோட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஆசிரியர் வேலை, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. இப்போ வெளிநாட்டில் எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது? எடுத்துருங்க. 29ஆம் தேதிக்குள்ள அடிக்கும். பணம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஒன்று இடமா வரணும், இல்லை பூமியா வரணும், இல்லை லாட்ரி யோகமா வரணும். அதுக்காட்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா வரும். பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா வரும். நல்ல ஒரு அனுகூலமா வருது. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? புனர்பூச நட்சத்திரம் தான். அதுலேயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போறோம், ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேதாங்க லைஃப்ல நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு வருது. புனர்பூச நட்சத்திரம் ஒரு பொன்னான நேரமா வருது. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ, வேலையை மாத்துறதோ, தொழில் மாத்துறதோ, இது மாதிரி ஒரு பிளான் உங்கள்ட்ட இருக்கும். கண்டிப்பா பண்ணிக்கங்க. எந்த வேலையிலும் நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும். பாத்துங்க, புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அஷ்டம சனியால.
அவதிப்பட்டு நொந்து நூலாகி போய் ரொம்ப தடையில சந்திச்சு இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி ஆகணுமே, தோல்விக்குங்கிற வேலையை உங்களுக்கு இல்லை. பார்த்துக்கு யாருக்குங்க? பூசணத்துல பிறந்தவங்க லைஃப் நல்லா இருக்கும். என்ன காரணம் சொல்லுங்க? சனி போகக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி நட்சத்திரம். வீடு கொடுத்த செவ்வாய் இப்ப யாரு? வீடு கொடுத்த குரு எப்படி இருக்காரு? நல்ல பலமா இருக்காரு. ராகுவோடைய நட்சத்திரம் யாரு ராகுவோடைய இடத்துல போறாரோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க வேலை உத்தியோக மாற்றம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. யாருக்கு? பூசணத்துல பிறந்தவங்க லைஃப்ல சூப்பரா இருக்கும். அடுத்து ஆயில்யன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல திறமையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும் பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. இனிமே திறமையை இறங்கி அடிங்க. திறமையான யோகம் இருக்கு. வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துக்கு ஆனா ஒரு சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா குடும்பம் நல்ல ஒரு விஷயம், நல்ல காரியம் தேடி வருது. இவன் வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. தைரியமா போங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய செவ்வாயுடைய கிரக பயிற்சியும் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியும் ரெண்டுமே உங்க வாழ்க்கையில பயங்கரமான ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.